வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிளாஸை தொடங்குவோமா? السلام. هو إن شاء الله. இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹும்ம லா ஸஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹ்லா வ அன்த தஜ்அலுல் ஹஸ்ன இதா ஷி'த ஸஹ்லா. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். யா அலீமு அல்லிம்னி. துவங்குவோம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் போன கிளாஸில் எதை எல்லாம் பார்த்தோம்ண்டு கொஞ்சம் ஒரு சின்னொரு மீட்டெல்லாம் ரீகேப் பண்ண போடுவோம். ஓகே, ரைட். நாங்கள் பார்த்தோம் இந்த இந்த விடயங்கள், இந்த 8 விஷயங்கள் எழுதிக்குதே, இதைத்தான் நாங்கள் மெயினாக பார்த்தோம். ஹாதா என்று நாங்கள் பார்த்ததுடைய அர்த்தம் இது, அப்படித்தானே? மாஹாதா என்றா இது என்ன? மன்ஹாதா என்றால் இது யார்? அஹாதா என்றால் இதுவா? இப்படித்தான் நாங்கள் பார்த்தோம். இது எல்லாருக்கும் கிளியர் ஆயிக்கும்னு நினைக்கிறேன், ரைட் தானே? இப்போ எனக்கு ஒருத்தர் சொல்லுங்க, இந்த தாலிக என்ற சொல்லுடைய அர்த்தம் என்னது? அது அது. வெரி குட், மாஷா அல்லாஹ். அது கிரேட். இப்போ எனக்கு இன்னொருத்தர் சொல்லுங்க, மா தாலிக என்றா என்ன அப்படி என்று கமெண்ட்லேயும் சொல்லலாம். மாதாலிக என்றால் அர்த்தம் என்ன? அது என்ன? மாஷா அல்லாஹ். மண் தாலிக என்றா அப்ப மைக் அன்மியூட் பண்ணியே சொல்லலாம். மண் தாலிக அப்படின்னா கமெண்ட்லேயும் சொல்லலாம். அது யார்? மாஷா அல்லாஹ். அது யார்? அடுத்தது அதாலிக்க அப்படி என்றால் அதாலிக்க என்ற அப்படி என்றால் அதுவா? அதுவா? நீங்கள் யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை. தெரிஞ்சேன்டா டக்குன்னு சொல்லிடுங்க. ஓகே, ஜஸாக்கல்லா ஹைரா. அதுவா? மாஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் இந்த 8 விடயங்களையும் தெளிவாக பார்த்து இருக்கிறோம் போன 2 லெசன்லையும். நாங்கள் போன கிளாஸில், போன வகுப்பில் 2 அலகுகள் படித்தோம், 2 பாடங்கள் படித்தோம். அத்தரசுல் ஒவ்வொலும் அத்தரசு சானியும். இந்த 2 பாடத்தையும் நாங்கள் மெயினாக படித்த சப்ஜெக்ட் இந்த 8ம் தான். ஓகே, இப்போ நாங்கள் போன வகுப்புல பார்த்த அந்த ஒக்யூபுலரிஸ் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கணும், ஒரு சின்ன ஒரு இருக்கேன். ஓகே, இது நாங்கள் போன வகுப்புல படித்தது தான். இப்போ நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகி சொல்ல போறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதில் நீங்கள் மைக்கை அன்மியூட் பண்ணுவீங்க, இல்லாட்டி கொமெண்ட்ல சரி, அதுக்குரிய அர்த்தங்களை நீங்கள் சொல்லணும். ஓகே, பைத்துன். வீடு. மாஷா அல்லாஹ். பைத்துனடா என்னது? வீடு. வீடு. மஸ்ஜிதுன் அப்படின்னா
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னால் நல்லா நாங்கள் இன்ஷால்ல தொடர்ந்துட்டு அப்படியே அடுத்த இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு. மஸ்ஜிதுன் அப்படி என்றால் பள்ளிவாசல். பள்ளிவாசல். மாஷா அல்லாஹ். பாபுன் அப்படி என்றால் கதவு கதவு. கதவு. மாஷா அல்லாஹ். கிதாபுன் அப்படி என்றால் கிதாபுன்னா புக்ஸ். புக்ஸ் புத்தகங்கள். மாஷா அல்லாஹ். புத்தகம் ஒரு மேல வரும் புத்தகம். கலமுன் அப்படி என்றால் கலமுன் இது பென், பென்சில். என்னது? எழுதுகோல். எழுதுகோல். பேனா. மாஷா அல்லாஹ். பேனா. எழுதுகோல். மிஃப்தாஹுன் அப்படி என்றால் டவுன் கீ. கீ, சாவி. மாஷா அல்லாஹ். மக்தபுன் அப்படின்னா கொமர்ஸ்லேயும் சொல்லலாம், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மக்தபுன் அப்படின்னா சொல்லவா? மக்தபுன் இது டேபிள். மேசை. மாஷா அல்லாஹ். சரீருன் அப்படின்னா கட்டில். கட்டில். மாஷா அல்லாஹ். குர்சியுன் அப்படின்னா மாஷா அல்லாஹ் சேர், நாட்காலி, கதிரை. நஜ்முன் அப்படி என்றால் நட்சத்திரம். நட்சத்திரம். கமீசுன் அப்படி என்றால் சட்டை. சட்டை. தபீபுன் அப்படின்னா ஸ்டார். மாஷா அல்லாஹ். தபீபுன் அப்படின்னா இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ உங்களுக்கு லேசான மாதிரி சொல்லலாம். தபீபுன். எங்களுக்கு யாரும் ஆசிரியரா? மருந்து நாங்க ஆசிரியரா? தபீபுன் மருந்துதாரவர் யாரு? நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஆ, வைத்தியர். வைத்தியர். டாக்டர். வைத்தியர். இங்கிலீஷ்ல கூட சொல்லலாம். ஓகே டாக்டர். மாஷா அல்லாஹ் டாக்டர். வலதுன் அப்படின்னா பையன், வலதுன் சிறுவன். சிறு. சிறுவன். சிறுவன். மாஷா அல்லாஹ். சிறுவன் சிறுவர். தாலிபுன் அப்படின்னா மாணவன். மாணவன். மாஷா அல்லாஹ். ரஜுலுன் அப்படின்னா அடல்ட். மனிதன். தாஜிருன் அப்படின்னா தாஜுன் வியாபாரி. வியாபாரி. கல்புன் அப்படின்னா கல்புன் இதயம். என்னது? ஹார்ட். கல்புன் ஹார்ட் தான். அது வந்து இதயம் என்றது வந்து இந்த கல்ப். கல். இதுதான் இதயம். இது டாக் டாக். கல்புன். இது கெல்புன். இது என்னது? டாக். நாய். நாய். அடுத்தது கித்துன் அப்படி என்றால் பூனை. பூனை. மாஷா அல்லாஹ். ஹிமாருன் அப்படின்னா கழுதை. கழுதை இல்லாட்டி கழுதை. குதிரை. மாஷா அல்லாஹ். ஹிசாருன் அப்படின்னா குதிரை. குதிரை. ஜமருன் அப்படி என்றால் ஜமல். ஒட்டகம். மாஷா அல்லாஹ் டோங்கி. ஜமுல் அப்படின்னா ஒட்டகம். தீக்குன் என்றால் சேவலா? சேவல். சேவல். மாஷா அல்லாஹ். முதர்ரிசுன் அப்படி என்றால் மாஷா அல்லாஹ். முதர்ரிசுன் அப்படி என்றால் முதர்ரிசுன் எங்களுக்கு யாரோ ஆசிரியர். படிச்சு தர ஒருத்தருக்கு சொல்லுவாங்க ஆசிரியர். மாஷா அல்லாஹ். மிந்தியிலுன் அப்படின்னா டீச்சர். மாஷா அல்லாஹ். மிந்தியிலுன் அப்படின்னா கைக்குட்டை. நாங்க கை துடைக்கிறது பாய்ப்போமே கர்ச்சி. ம்ஹும். கைக்குட்டை. ஸோ இதுதான் நாங்க போன லெசன்ஸ், 2 லெசன்லையும் படிச்ச அந்த ஒக்யூபுலரிஸ். ஓகே. இப்போ நாங்க இந்த 3வது லெசனுக்குள்ள என்டர் பண்ண போறோம். எல்லாரும் ரெடியா? தொடங்குவோமா?
தொடங்குவோமா? ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இப்போ அத்தர்சு சாலிசு, பாடம் எத்தனாவது? மூன்றாவது. மூன்று அல்ல, மூன்றாவது. அத்தாலிசு என்றால் மூன்றாவது. அத்தர்சு சாலிசு, மூன்றாவது பாடம். இப்ப இப்பதான் நாங்க பாடத்துக்குள்ளேயே என்டர் பண்ண போறோம். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது ஒரு சாதாரண ஒரு குழந்தை கொண்ட சுட்டி காட்டுது, ஹாதான்னு சொல்லுது, இதுன்னு சொல்லுது. இதுவா, இது என்ன, அது, அதுவா, அது என்ன, அப்படி என்ற ஒரு புல்ல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிச்சு. இப்பதான் அந்த புல்ல அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. ஓகே, இப்ப அந்த புள்ளைக்கு சில ஒக்யூபுலரி, சில வார்த்தைகள் தெரியும். அந்த புள்ளைக்கு இது அதுன்னு சொல்ல தெரியும். இப்ப அந்த புல்ல அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்துக்கு நகர போகுது. இப்ப நாங்க பைத்துன் என்று சொல்றதும் அல் பைத்து என்று சொல்றதும் ரெண்டும் வேற வேற. பைத்துன் என்று சொன்னால் வீடு. அது யாருடைய வீடாகவும் இருக்கலாம், எந்த வீடாகவும் இருக்கலாம். அது பொதுவாக வீட்டுக்கு சொல்லப்படும். அல் பைத்து என்றால் குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்கு சொல்லப்படும். அந்த வீடு, இந்த வீடு, அதாவது குறிப்பிட்டு நான் ஒரு வீட்டை பத்தி மட்டும்தான் சொல்ல போறேன் அப்படி என்று வரும்போது நாங்க அல் பைத்து என்றதை பாய்ப்போம். இன்னொன்று நீங்க கவனிக்கணும், இந்த பைத்துன் என்ற வார்த்தை முடியும் போது இங்க என்ன வந்திருக்குது? லம்மத்தைன் வந்திருக்கிறத நீங்க கவனிக்கலாம். நாங்க குறிப்பிட்டு, அதாவது பொதுவா நாங்க வீடுன்னு சொல்லும் போது, பைத்துன்னு சொல்லும் போது இங்க லம்மத்தைன் வந்திருக்குது, இப்படி வந்திருக்குது. ஓகே, ஆனா அல் பைத்து என்று சொல்லும் போது இங்க லம்மா மட்டும்தான் வந்திருக்குது. அப்படி என்றால் நாங்க பைத்துன் என்ற சொல்லோட அல் சேர்க்கும் பொழுது அல் பைத்து என்றது மாறுது. இதுல என்ன வித்தியாசம் நடந்திருக்குது? இந்த அல்லும் பைத்துனும் சேர்ந்திருக்குது. இந்த லம்மத்தை எப்படியா இருக்குது? லம்மாவா இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்னண்டா, பைத்துனண்டா வீடு, சாதாரணமா ஒரு வீடு, அது எந்த வீடாகவும் இருக்கலாம். அல் பைத்துனண்டா குறிப்பாக சொல்றோம், அந்த வீடு. இங்கிலீஷ்ல இது இன்னும் தெளிவாக இருக்கும். a house, the house. நாங்க குறிப்பிட்ட ஒரு இடத்தை பத்தி தான் பேசுறோம், அல் பைத்து. இங்க பைத்துன் அது எந்த வீடாகவும் இருக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, கிதாபுன், கிதாபுன், கிதாபுன் என்றால் ஒரு புத்தகம், ஒரு புத்தகம். அது எந்த புத்தகமாக வேணாலும் வைக்கலாம். அதோட இங்க கிதாபு அண்ட் இல்ல, கிதாபுன் அண்டு வந்திருக்குது. இது கிதாபு அண்ட் இல்லாம கிதாபுன் அப்படின்னு வந்திருக்கு. கிதாபுன் அப்படின்னு வந்திருக்கு, ஒரு புத்தகம். அதோட நாங்க அலிஃப் லாம சேர்க்கும் பொழுது அல் கிதாபு என்று மாறுது. இங்க லம்மாவாகுது. இந்த லம்மத்தைன் இங்க லம்மாவாக மாறுது. இந்த லம்மத்தை இங்க லம்மாவாக மாறுது அல் சேர்ந்த உடனேயே. அல் கிதாபு என்றால் என்ன? த புக், அந்த புத்தகம். நாங்க குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தை பத்தி மட்டும்தான் பேசுறோம். இந்த கன்செப்ட் உங்களுக்கு விளங்கி நம்புறேன். அதாவது பைத்துன் என்றது எந்த ஒரு வீடும், அது குறிப்பிட்டு சொல்லப்படல பொதுவாக. அல் பைத்து என்றது குறிப்பிட்டு சொல்லப்படுது.
இப்போ எனக்கு ஒருத்தர் சொல்லுங்க, இங்க கலமுன் என்றது இருக்குது, இதை தமிழ்ல எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. எப்படி எழுத போறோம் நாங்க கலமுன் என்றத தமிழ்ல? பேனை. எப்படி? பேனை. 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 ஒரு பேனை. அது எந்த பேனாவாகவும் இருக்கலாம். சரி, இப்போ எனக்கு இதை ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. அந்த பேனா. அந்த பேனை, அந்த பேனா. நான் குறிப்பிட்ட ஒரு பேனையை பத்தி மட்டும்தான் இங்க பேசுறோம். குறிப்பிட்ட ஒரு பேனையை பத்தி மட்டும்தான் பேசுறோம், எல்லாத்தையும் பத்தி பேசல. இப்ப எனக்கு சொல்லுங்க, ஜெமலுன் அப்படி என்றால் என்ன? இதை எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க தமிழ்ல. ஜெமலுன் என்றால் என்ன? டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இந்த வார்த்தை எனக்கு. ஒட்டகம். ஒட்டகம். அது பொதுவாக நான் ஒட்டகம் என்று சொல்றோம். அது குறிப்பிட்ட இதையும் பத்தி பேசல. அது பொதுவாக ஒட்டகம். ஒரு ஒட்டகம். ஒரு ஒட்டகம். எனக்கு இன்னொருத்தர சொல்லுங்க, அல் ஜமலு அப்படின்னா என்ன? அல் ஜமலு அப்படி என்றால் அந்த அந்த ஒட்டகம். மாஷா அல்லாஹ். அந்த ஒட்டகம். ரைட். இப்ப பாருங்க, இப்ப நாங்க இந்த கன்செப்டை நாங்க பார்த்துட்டோம். கிதாபுன் அல் கிதாபு, ஜமலுன் அல் ஜமலு, பைத்துன் அல் பைத்து, கலமுன் அல் கலமு. இந்த கன்செப்டை நாங்க பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நாங்க என்டர் பண்ண போறோம் அதோட லுகாக்குள்ள, அதோடைய பாசைக்குள்ள நாங்க என்டர் பண்ண போறோம். இப்போ இங்க இருக்குது ஒரு பேனை வந்து உடைஞ்சிருக்குது. இந்த பேனை வந்து உடைஞ்சிருக்குது. இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா பேனையும் உடைஞ்சாயிக்கும் இல்ல. இந்த இப்ப இந்த பேனை உடைஞ்சிக்குது. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? அல் கலமு மக்சூருன். அந்த, அதாவது நாங்க குறிப்பிட்டு சொல்றோம், அந்த பேனா என்ன இருக்குது? மக்சூருன். உடைந்து இருக்குது. உடைந்து இருக்குது. அந்த பேனா என்னதாக இருக்குது? உடைந்து இருக்குது. இப்ப இந்த கதவை பத்தி மட்டும்தான் நாங்க பேச போறோம். அதனால அல் போடுறோம். அல் பாபு, அந்த கதவு என்னதாக இருக்குது? மஃப்தூஹுன். திறந்திருக்குது. எப்படி இருக்குது? திறந்திருக்குது. இந்த கதவு திறந்திருக்குது. இப்ப எனக்கு இதை ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அல் வலது ஜாலிசுன். ஜாலிசுன்டா உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப எனக்கு இதை ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பார்க்க ஒருத்தர். அல் வலது ஜாலிசுன் என்றத. அந்த சிறுவன் உட்கார்ந்திருக்கிறார். அந்த சிறுவன். மாஷா அல்லாஹ். அந்த சிறுவன் அமர்ந்துள்ளான், உட்கார்ந்துள்ளான். இந்த வா என்றது நாங்க போன கிளாஸ்லயும் பார்த்தோம். இது ஒரு கமா மாதிரி, மேலும் என்றதுக்கான அடையாளம். ஓகே. அல் முதர் ரிசு, இந்த இந்த வாவை விட்டுட்டு நாங்க சொல்றோம் அல் முதர் ரிசு வாக்கிஃபுன். அல் முதர் ரிசு வாக்கிஃபுன். நாங்க இந்த டீச்சரை பத்தி மட்டும்தான் பேச போறோம். உலகத்துல இருக்கிற எல்லா டீச்சரை பத்தியும் பேசல. இப்ப இந்த டீச்சரை பத்தி பேசுறதால நாங்க என்ன சொல்றோம்? அல் முதர் ரிசு வாக்கிஃபுன். வாக்கிஃபுன் நின்று இருத்தல். நின்று கொண்டிருக்கிறார். இப்ப இதை எப்படி சொல்லுவோம்? இதை என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுங்க ஒருத்தர். அல் முதர்ரிசு வாக்கிஃபுன் என்றத எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, இதை மட்டும்.
அந்த ஆசிரியர் நீ- நின்று கொண்டிருக்கிறார். நின்றிருக்கிறார். அந்த ஆசிரியர். அந்த ஆசிரியர் நின்றிருக்கிறார். மாஷா. இப்ப இந்த வாவையும் அல் முதர்ரிஸையும் சேர்த்தா நாங்க எப்படி வாசிப்போம்? வல் முதர்ரிசு வாகிஃபுன். எப்படி? வல் முதர்ரிசு வாகிஃபுன். நாங்க மொத்தமா இந்த சென்டென்ஸ் அப்படியே வாசிச்சோம்டா, அல் வலது ஜாலிசுன் வல் முதர்ரிசு வாகிஃபுன். இந்த பையன், இந்த சிறுவன் உட்கார்ந்திருக்கிறான், மேலும் அந்த ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ பார்ப்போம். நாங்க இப்ப இந்த புத்தகத்தை பத்தி மட்டும்தான் பேச போறோம். இந்த புத்தகத்தை பத்தி மட்டும்தான் பேச போறோம். மேலும் இந்த பேனாவை பத்தி மட்டும்தான் பேச போறோம். ஓகே, இப்ப ஒருத்தர் சொல்றாரு, இந்த புத்தகத்தை பார்த்து கொமெண்ட் செய்யறாரு. எப்படி? அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன். இப்ப எனக்கு இது ஒருத்தர் அப்படி ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஒருத்தர் கொமெண்ட்லயும் எழுதலாம். ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஜதீதுன் என்றால் புதியது, கதீமுன் என்றால் பழையது. இப்போ ஒருத்தர் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. இந்த வாவையும் கன்சிடர் பண்ணி, இந்த அலிஃப்லாமையும் கன்சிடர் பண்ணி, ஜதீதுன்டா புதியது, கதீமுன்டா பழையது, இந்த எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க ஒருத்தர். அந்த புத்தகம் புதியது மற்றும் அந்த பேனை பழையது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அந்த புத்தகம் என்னதாம்? புதியதாம். மேலும் அந்த பேனை என்னதாம்? பழையது. மாஷா அல்லாஹ். இப்ப இன்னொரு கழுதை இருக்குது, இன்னொரு குதிரை ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, இது பார்த்துக்கொண்டு, அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன். சகீருன்டா சின்னது, சிறியது. கபீருன்டா பெருசு. இப்ப எனக்கு இந்த சகீருன் கபீருன் அர்த்தத்தோட இந்த வா இன வந்திருக்கிற அதோட சேர்த்து இந்த அலிஃப்லாம் ரெண்டத்தையும் கருத்தில் கொண்டு எனக்கு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஓகே, ஹாஜித் அவங்களோட இன்டர்நெட் கொஞ்சம் மோசமா இருக்குதாம். ஓகே, பரவாயில்ல, ட்ரை பண்ணி கொண்டே இருங்க இன்ஷா அல்லாஹ். ஐராம் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அந்த கழுதை சிறியது, மேலும் அந்த குதிரை பெரியது. மாஷா அல்லாஹ். அந்த கழுதை சிறியது, மேலும் அந்த குதிரை பெரியது. ரைட். இப்ப இன்னொரு சேர் ஒன்று இருக்குது, இந்த புட்டம் ஒன்று இருக்குது, கதிரை ஒன்று இருக்குது, அது உடஞ்சி இருக்கு. இப்போ ஒருத்தர் பார்த்துக்கொண்டு சொல்றாரு, அல் குர்சியு மக்சூருன். இந்த கதிரை எந்த ஆகிக்குதாம்? உடஞ்சி இருக்குதாம். அப்ப அல் குர்சியு என்றால் கதிரை. இப்படியான கதிரை. நாங்க இந்த கதிரையை பத்தி மட்டும்தான் சொல்ல போறோம். அந்த கதிரை என்னதாக இருக்குது? உடைந்திருக்குது. இப்ப இந்த டேபிள்ல, இந்த மேசையில ஒரு ஐஸ் கட்டி போட்ட தண்ணீர் இருக்குது. இப்ப அதை பார்த்துட்டு சொல்றாரு, அல்மா உபாரிதுன். என்னதாம்? இந்த தண்ணீர் எப்படி இருக்குதாம்?
குளிராக இருக்குதாம். ஐஸ் கட்டி போட்ட தண்ணீர் குளிராக தான் இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு? அல்மா ஓ, இந்த தண்ணீர், அந்த தண்ணீர். குறிப்பிட்டு நாங்க இதை பத்தி, இந்த கிளாஸை பத்தி மட்டும், இதுல இருக்கக்கூடிய தண்ணீரை பத்தி மட்டும்தான் பேசுறோம். அல்மா ஓ பாரிதுன், இந்த தண்ணீர் எப்படி இருக்குதாம்? குளிராக இருக்குதாம். இன்னொரு நிலா இருக்குது. இப்ப அந்த நிலா பார்த்து சொல்றாரு, அல் கமரு, இந்த சந்திரன், இந்த நிலா எப்படி இருக்குதாம்? ஜமீலுன், அழகாக இருக்குதாம். எப்படி இருக்குதாம்? சந்திரன் அழகாக இருக்குதாம். இப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, ஏன நின்று கொண்டிருக்கிறார் அவரு, நின்று பார்க்கிறாரு. அல் பைத்து கரீபுன், இவருக்கு இந்த ஊடு எப்படி இருக்குது? கிட்ட இருக்குது. கரீபுன் என்றால் அருகில இருக்குது. வ, மேலும் அல் மஸ்ஜிது பஈதுன், இந்த பள்ளி எப்படி இருக்குதாம்? தூரத்துல இருக்குதாம். இவர் சொல்றாரு, அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன். இப்ப இதை எனக்கு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க ஃபுல்லா. கமெண்ட்லையும் சொல்லலாம், மைக்கை அன்மியூட் பண்ணியும் சொல்லலாம். அந்த வீடு அருகில் உள்ளது மற்றும் அந்த பள்ளி தூரமாக உள்ளது. மாஷா அல்லாஹ். எப்படியா? அந்த வீடு அருகில், மேலும் அந்த பள்ளி எப்படிக்குதான்? தூரத்துல இருக்குதாம். இப்ப ஒருத்தர் இங்கிருந்து பாக்குறாரு, ஒருத்தர் கல்ல கஷ்டப்பட்டு தூக்குறாரு, ஒரு பேப்பர் ஒண்ட லேசாக தூக்கி கொண்டிருக்கிறாரு, எந்த கஷ்டமும் படாம சிம்பிளா தூக்கி கொண்டிருக்கிறாரு. இப்ப இவர் சொல்றாரு, அல் ஹஜரு, அல் ஹஜரு தகீலுன் வல் வரகு ஹஃபீஃபுன். அல் ஹஜர் அப்படி என்றால் கல், தகீலுனண்டா பாரமாக இருக்குது. வல் வரகு, இந்த பேப்பர் எப்படி இருக்குதா? ஹஃபீஃபுன், பாரம் குறைந்ததாக, லைட்டாக, இலகுவானதாக இருக்குதாம். இப்ப எனக்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. கமெண்ட்லயும் சொல்லலாம், டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அல் ஹஜர் என்றால் கல், இது கல் ஒண்டிக்குது. தக்கீலுன்னடா பாரமானது. மேலும் வ, மேலும் அல் வரகு, இந்த பேப்பர் எப்படி இருக்குதா? ஹஃபீஃபுன், பாரம் குறைந்ததாக இருக்குதாம். இப்போ இதை என்ன ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அந்த கல் பாரமாக இருக்கிறது மற்றும் அந்த இந்த பேப்பர் பாரம் குறைந்ததாக உள்ளது. மாஷா அல்லாஹ். அந்த கல் எப்படி இருக்குதாம்? பாரமாக இருக்குதாம். மேலும் அந்த காகிதம் எப்படி இருக்குதாம்? இலேசானதாக, பாரம் குறைந்ததாக இருக்குதாம். ஓகே. இப்ப என்ன, ஒரு கிண்ணத்துல ஒரு பால் கொஞ்சம் இருக்குது. ஒருத்தர் சொல்றாரு, அல்லபனு ஹார்ருன், இந்த பால் எப்படி இருக்குதாம்? சூடாக இருக்குதாம். இந்த பால், குறிப்பிட்ட இந்த பாலை பத்தி மட்டும் நாம பேசுறோம். அந்த பால் சூடாக
இருக்குது. இந்த பால் எப்படி இருக்குது? சூடாக இருக்குது. இப்போ ஒரு ஷர்ட் ஒன்றை கழுகி காய போட்டிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அல் கமீசு நலீஃபுன். எப்படியா? இந்த கமீஸ், இந்த சட்டை எப்படி இருக்குதா? சுத்தமாக தூய்மையானதாக இருக்குது. தூய்மையானதாக தூய்மையானதாக இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் எக்ஸசைஸ்குள்ள போகிறோம். தமாரின் அப்படின்னா என்னது? பயிற்சிகள். பயிற்சிகளுக்குள்ள நாங்கள் நுழைய போகிறோம். இக்ரா வக்துப் மஅல்லப்தி அவாஹிரில் கலிமாத்தி. வாசிங்க, மேலும் எழுதுங்க உடன் கவனத்தோட கடைசி வார்த்தைகளை கவனத்தில் கொண்டு. ஓகே, அதாவது உன்னிப்பாக வாசிக்கட்டாம், கவனமாக வாசிக்கட்டாம். அந்த கடைசி எழுத்துல, கடைசி வார்த்தை, இந்த வார்த்தைகள்ல கடைசியா இருக்கிற எழுத்துல கவனிச்சு உன்னிப்பாக வாசிக்கட்டும். இப்போ நாங்கள் அதான் செய்ய போறோம். நம்ம பார்த்தோமே, அல் போட்டா லம்மா வருது, அல் போடாம வந்தால் லம்ம தைன் வருது. அதுக்கான பயிற்சி தான் இது. இந்த மஸ்ஜித் என்ற வார்த்தையில அல் இல்லை. அப்ப இது குறிப்பிட்ட ஒன்றை பத்தி பேசல. இப்ப மஸ்ஜி எப்படி முடியும்? இது மஸ்ஜிதுன் அனு முடியுமா, இல்லாட்டி மஸ்ஜிது அனு முடியுமா? எனக்கு ஒருத்தர் சொல்லுங்க. ஏண்டிய மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்க. அது உங்களுக்கு இன்னும் இன்னும் ப்ராக்டிஸ் ஆகத்தான் மாறும். நீங்க கொமெண்ட்லயும் மஸ்ஜித் சொல்லலாம், மைக் அன்மியூட் பண்ணியும் சொல்லலாம். சொல்லுங்க. மஸ்ஜிதுன். மஸ்ஜிதுன். மாஷா அல்லாஹ். ஏ இந்த லம்மத்தைன் வந்திருக்குது என்றால் அலிஃப் இங்க இல்ல. அலிஃப் இங்க இல்ல. ரைட். இப்ப இந்த இங்க அல் வந்திருக்குது. இப்ப இதை எப்படி வாசிப்பாங்க? இதை வாசி காட்டுங்க எனக்கு. கொமெண்ட்ல சொல்லும்போது லம்மத்தைனா லம்மாவான்னு கூட சொல்லலாம். லம்ம லம்மாவா லம்மத்தைனான்னு கூட சொல்லலாம். அல் மஸ்ஜிது. அல் மஸ்ஜிது. மாஷா அல்லாஹ். அல் மஸ்ஜிது. இப்ப இங்க அலிஃப் வந்து இந்த நீர் என்ற வார்த்தையில அல் வந்திருக்கு. அப்ப இதை எப்படி வாசிப்பாங்க? உஸ்தாத், இதில் அல் மஸ்ஜிதில் வந்து அல் மஸ்ஜிதுன்னு சொல்லியிருந்தேன். தூன்னு விளங்கல. சொல்லாம அல் மஸ்ஜிது. இப்போ அல் மஸ்ஜிதுன்னு சொல்றீங்க, அல் மஸ்ஜித் ஸ்டாப் பண்ணலவா? நாங்க அரபுல எந்த வார்த்தையும் நாங்க நிப்பாட்டலாம். அப்படி நாங்க ஏன் இந்த எண்டிங்ஸ்ல கவனம் செலுத்துறோம்டா, நாங்க ஏராபுல படிக்கும் போது அது ரொம்ப தேவைப்படும். அந்த இறுதியான எழுத்துக்கள்ல வரக்கூடிய ஹரக்காத்துகளை நாங்க சரியாக கவனிக்கலைன்றா, நாங்க சர்ஃப்ல இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இந்த இன ஃபத்ஹா வருதா, கஸ்ரா வருதா, லம்மா வருதா என்றதை நாங்க சரியாக நோட் பண்ணாம எங்களால அரபு படிக்க இயலாது. இப்போ உதாரணத்துக்கு நான் இதை அல் பைத்துன்னு சொல்லலாம். அல் பைத்துன்னு சும்மா இதனால வாசிக்கலாம். ஆனா இது அல் பை தூவா, அல் பை தீயா, அல் பை தேவா என்று எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு தெரியாட்டி ஒரு வசனத்துல நான் வரும்போது இந்த அல் பைத்து என்ற இந்த இடம் என்னதாக பயன்படுத்தப்படுதுன்னு என்னால கணிச்சு கொள்ள முடியாது. அதனால நாங்க இப்ப படிக்கும்போது இந்த எண்டிங்ஸ்ல கவனம் செலுத்துறோம். இந்த எண்டிங்ஸ் எப்படி வருதுன்றதை நாங்க ஆரம்பத்திலேருந்தே பேசிக்லேருந்தே பார்த்துக்கொண்டு போறோம். அப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு போகும்போது அது எங்க தேவைப்படும் என்ற இடத்துல வந்து நிற்கும் போது எங்களுக்கு எல்லாமே அப்படி ஒரு நிறைய ஒரு பெட்டை நீக்கிற இடத்துல, ஒரு ரேண்டமாக பெட்டை நீக்கிற இடத்துல நாங்கள் பெட்டனை கண்டுபிடிக்கிறத போல எங்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் விளங்கெடுக்கலாம். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த கடைசி லெட்டரில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். நாங்கள் படிக்க போகிற இந்த புக் 1ல், துருசுல் லுகத்துல் அரபியா புக் 1ல் நாங்கள் எல்லாமே எண்டிங்ஸில் ரொம்ப உன்னிப்பான கவனம் செலுத்துவோம். அப்போ புக் 2 புக் 3ன்னு போகும்போது எங்களால் ரொம்ப சிம்பிளாக அர்த்தங்களை எங்களால் கிரகிச்சு கொள்ள முடியுமா இருக்கும். அதனால்
இப்போ நாங்கள் எண்டிங்ஸில் கவனம் செலுத்துவோம். இப்போ அதுதான் டாபிக்கே பாருங்க. இக்ரா வக்துப், சாரி, இக்ரா வாசிங்க, மேலும் எழுதுங்க, உக்துப் வ உக்துப், இக்ரா வக்துப் ம உடன், லப்தி கவனத்துடன், அவாஹிரி கடைசியானதுகள், அல் கலிமாத்தி இந்த வார்த்தைகளில் கடைசியான அந்த எண்டிங்ஸை கவனிச்சு வாசிங்க எழுதுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஏன் அது எங்களுக்கு பிறகு தேவைப்படும் என்றதுனால. ஓகே, விளங்கிச்சா? விளங்கிச்சா? ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். வரப ஹாமிதுன் அஹ்மது. நான் ஏன் இந்த எண்டிங்ஸில் ரொம்ப கவனம் செலுத்தணுமன்றதுக்கான ஒரு உதாரணத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகே, வரப ஹாமிதுன் அஹ்மது. இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். வரப ஹாமிதன் அஹ்மது. அஹ்மது சரியா? நான் ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஏன் இந்த எண்டிங்ஸ் ரொம்ப முக்கியம்ன்றதுக்காக. இப்போ இதனோட அர்த்தம் என்னாண்டா, ஹாமித், நான் தமிழ் அப்படியே எழுதுறேன், அப்புறம் சொல்கிறேன். ஹாமித் அஹ்மதுக்கு அடித்தான், அடித்தார். இதோட அர்த்தம், அஹமத் ஹாமிதுக்கு அடித்தான், அடித்தார். இப்போ பாருங்க, எண்டிங்கில் நாங்கள் சரியான எப்படியான எண்டிங் முடியுதுன்றது நாங்கள் கவனம் செலுத்தாட்டி, இதில் யார் யாருக்கு அடித்தாருன்றதுலே ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்படித்தானே? அதனால தான் நாங்கள் இந்த எண்டிங்ஸில் ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். விளங்கிச்சா? இப்போ இந்த சப்ஜெக்டை நாங்கள் படிக்கும் போது நாங்கள் இந்த ஃபத்ஹா கஸ்ரா எங்கே எப்படி வருமன்றதை நாங்கள் அப்போ தான் படிக்க தொடங்குவோம்னா எங்களுக்கு எல்லாமே குழம்பும். அதனால தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் எங்கே ஃபத்ஹா வருது, கஸ்ரா வருது, லம்மா வருதுன்றதை படிச்சு கொண்டு போகிறோம். ஓகே, ரைட். இப்போ சொல்லுங்க, இதை வாசிங்க எனக்கு ஒருத்தர். அல் எட் பண்ணினா الماء லம்மா மட்டும் எண்ட் ஆகும். ஒருத்தர் கொமெண்ட் பண்ணிக்கிறாரு, அல் எட் பண்ணினா லம்மால மட்டுமா எண்ட் ஆகும்? ஆம். ஓ, அல் எப்போ வந்துச்சு நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தது தான். அல் வந்துட்டாலே அது லம்மாவில் தான் எண்ட் ஆகும். அல் வந்துட்டாலே அது லம்மாவில் தான் எண்ட் ஆகும். ஒரு ரூல் ஒன்று இருக்குது, அல்லும் இந்த லம்மத்தைனும் ஒருபோதும் ஒன்று சேராது அப்படின்றது அரபுல ஒரு ஒரு ரூல். இப்போ அல் பைத்துன் ஒரு ஒரு நாளும் எழுதி வராது. அல் பைத்துன் அப்படின்ட்டு ஒரு நாளும் எழுதி வராது. ஓகே, இது ஒரு ரூல் அரபுல. ரைட், இதை வாசிங்க. இது எப்படி வாசிப்போம்? மைக் அன்மியூட் பண்ணி வாசிக்கலாம். அல்மாஉ. அல்மா உ, ஏன் அலிஃப்லாம் வந்திருக்குது, அப்போ லம்மா தான் வரும். மாஷா அல்லாஹ். இப்போ இதை வாசிங்க. மாஉன்.
மாஉன். இதை வாசிங்க. அல் பைத்து. அல் பைத்து. மாஷா அல்லாஹ். இப்போ இதை வாசிங்க. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, மாறி மாறி வாசிங்க. இதை வாசிங்க. பாபுன் பாபுன். மாஷா அல்லாஹ். ஏன் அல் அலிஃப்லாம் வந்து இல்லை, அதனால. இதை வாசிங்க. கலமுன் கலமுன். மாஷா அல்லாஹ். இதை வாசிங்க. அல் கலம் அல் கல மு. மாஷா அல்லாஹ். இப்போ இதை வாசிங்க. அல் கல்பு அல் கல்பு. மாஷா அல்லாஹ். இப்போ எனக்கு இந்த 4 வார்த்தைகளையும் தொடர்ந்து வாசி காட்டுங்க உத்தரம் எனக்கு. இந்த 4 வார்த்தையும் தொடர்ந்து வாசிங்க அப்படி. கல்புன், கமீசுன், கல்புன், கமீசும், வலதுன், அல் வலதுன், ஹஜரு. அல் ஹஜர். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னொருத்தர் எனக்கு இந்த 3ஐயும் சேர்த்து வாசி காட்டுங்க அந்த மாதிரி. ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் படிக்கத்தான் வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களால் வேண்டிய வார்த்தையை கூட சொல்லலாம். الولد மாஷா அல்லாஹ். அல் வலது. இன حمار ஆ حمار ஹிமா வருமா ஹிமாருன். மாஷா அல்லாஹ். ஏன் ஹிமாருன் வரும்? அலிஃப்லாம் இல்லை. அலிஃப்லாம் இந்த எப்படி வரும்? அல் ஹிமாரு வரும். அதுக்கு அல் ஹிமாரு. மாஷா அல்லாஹ். இப்போ இன்னொருத்தர் வாசிங்க இது. அல் ஹிசானு அல் ஹிசானுன் ஹிசானு. ஹிசானுன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இப்போ ரேண்டமாக நான் கேட்குறேன், அதோட அர்த்தத்தை சொல்லுங்க யார். சரி. மாவுனண்டா என்னது? தண்ணி. தண்ணீர். மாஷா அல்லாஹ். கல்புனண்டா என்னது? நாய் நாய். மாஷா அல்லாஹ். ஹிமாருன் அப்படின்னா என்னது? கழுதை ஹிசானுன் அப்படி என்றால் குதிரை குதிரை. மாஷா அல்லாஹ். இப்போ அடுத்த டாபிக்கு போவோம். இக்ரா வக்துப். இப்போ நாங்கள் வாசிக்க போகிறோம், எழுத போகிறோம். இந்த எழுதுறது என்ற கன்செப்ட் வரும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, இதில் யாரு யாரு ஹோம்ஒர்க்கை சரி எழுதி பட்டுச்சு. கேட்கக்கூடாதுதான் பப்ளிக்கா. கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், யார் யாருக்கு எழுதி பட்டுச்சு அப்படின்னா. ஏதாவது பேப்பர் ஒன்று எடுத்து புக் ஒன்று எடுத்து நான் அரபு எனக்கு எழுதி பட்டுது, ஹோம்ஒர்க் தந்தனே, அதில் ஃபுல்லாக கூட செஞ்சுக்க தேவையில்லை, எனக்கு அரபு எழுதி பட்டுச்சு, எழுதி நான் படிக்க ட்ரை பண்ணினேன் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணால் ஆக்சுவலாக அந்த போதும். கிளாஸ் டைமில் தான் சொல்லுங்க. எழுதி பட்டுச்சு. அது ஆ ஹோம்ஒர்க் எழுதி படல, பட் கிளாஸ் டைமில் எழுதி பட்டுச்சு. மாஷா அல்லா, மாஷா. அப்போ கிளாஸ் டைமில் எழுதுறீங்க? ஓ, எழுதி படியோ. மாஷா அல்லா, கிரேட். மற்றவங்க? அப்போ அஃப்கர் அவங்க மாஷா அல்லா கிளாஸில் அவங்க அரபை கைக்கு எடுக்கிறார், காதுக்கு எடுக்கிற மாதிரி அரபை கைக்கும் எடுக்கிறார் அவர். அது போல் மற்றவங்களோட நிலப்பாடுகள் எப்படி? கமெண்ட்லேயும் சொல்லலாம்.
ஹாஜித் என்றவங்க எழுதி பட்டுச்சா எப்படி? நான் சும்மா ஒரு முதாக்கரா தான். நடந்தது சொல்லலாம். எழுது எழுது படல உஸ்தாத். மாஷா அல்லா, பரவாயில்ல. ட்ரை பண்ணுறீங்க தானே. இப்போ காதுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க, நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது மாதிரி அரபை நாங்கள் கைக்கும் எடுக்கணும். ஓகே, இன்ஷா அல்லா ட்ரை பண்ணுவோம். சேர்ந்து சேர்ந்து போவோம். கிரேட், மாஷா அல்லா. உண்மை சொன்னீங்களே, அதுக்கே ஒரு ஒரு சிறந்த ஒரு தகுதி வேணும். இப்போ நாங்கள் அடுத்த லெவலுக்கு நாங்கள் அப்போ தான் முன்னேறுவோம். எனக்கு தெரியாத இடம் வரும்போது தான் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஆர்வமாக காட்டுவோம். அப்போ நாங்கள் செய்யலைன்றதை ஒத்துக்கொள்ளும் போது தான் நாங்கள் செய்கிறபடியை நோக்கி நகருவோம். மாஷா அல்லா, கிரேட். இப்போ நாங்கள் அடுத்த டாபிக் உள்ள போவோம். இக்ரா வக்துப். இப்போ அஃப்கர் அவங்க சொன்னதை போல் இப்படி நாங்கள் படித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் எழுத ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல. அப்படின்ற அந்த கன்செப்டை சொல்லும் போது நீங்கள் கவனிங்க. நான் எழுதும் டைங்களில் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எழுதினா கூட நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆக்டிவாக நீங்களே பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்கள் பேசணும், கதைக்கணும், கேள்வி கேட்கணும், எழுதணும், அதை கிறுக்கணும், எழுதினத்தை அழிக்கணும். அப்படி அரபுக்குள்ளே நாங்கள் நுழையணும். அதுதான் என்னுடைய நோக்கம். சரி, இப்போ இந்த இதுக்குள்ளே நுழைவோம். இக்ரா வக்துப், இக்ரா வ உக்துப், இக்ரா வக்துப். நாங்கள் சேர்த்து வாசித்தால் இக்ரா வக்துப் என்று வாசிப்போம். நாங்கள் பிரித்து வாசித்தால் இக்ரா வ உக்துப் அப்படின்னு வாசிப்போம். ரைட், சரி. அல் மக்தபு மக்சூருன். இப்போ இணைக்குது என்னது? அல் மக்தபு மக்சூருன். இப்போ இதை எனக்கு ஒருத்தருக்கு டிரான்ஸ்லேட் பண்ண இயலுமா? காமெண்ட்லேயும் சொல்லலாம். மாஷா அல்லா, இவங்களும் எழுதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க காமெண்ட்டில். கிரேட். அப்படித்தான் நாங்கள் காது கெடுக்கிற மாதிரி கைக்கும் அரபு எடுக்கிறோம். எடுத்து பழகுவோம். இன்ஷா அல்லா தொடர்ந்து பயணிப்போம். இப்போ சொல்லுங்க, அல் மக்தபு மக்சூருன் அப்படி என்றால் என்னது? அப்படி இந்த கேள்வி மேசை கேட்கும்போது இப்போ ஒருத்தருக்கு மக்சூருன்டா என்னன்னு தெரியாது. அப்படின்றா நீங்கள் அப்படி முன்னுக்கு போங்க. மக்சூருன் என்றது என்னன்னு நீங்கள் நோட் பண்ணியிருந்தா உடைந்தது, விளங்கும். உடைந்ததா? உடைந்தது. மாஷா அல்லா. ஓ, இது இங்கேயும் வந்திருக்குது, பேனா உடைந்துள்ளது. அப்போ அதை பார்த்து கூட எங்களுக்கு சொல்லலாம். இதுதான் அந்த புக்கை நாங்கள் ஃபிசிக்கலாக கையில் வச்சு கொண்டிருக்கிறதுல ஒரு பயன். நாங்கள் ஃபிசிக்கலாக புக்கை கையில் வச்சுருந்தா நாங்கள் நோட் எடுத்து வருவோம். எங்களுக்கு எசர் ஒன்று கேள்வி ஒன்று வந்தேன்டா நாங்கள் கேட்கணுமுன்னா அந்த புக்கை டக்குன்னு பெறட்டுவோம். இன்னைக்கு என்னது பார்ப்போம். அப்போ எங்களுக்கு அது ரிவிஷனுக்கு மீட்டுறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும், டிஜிட்டலாக ஈக்கிறத விட. டிஜிட்டலாகவும் படிக்கலாம். மாஷா அல்லா. அப்போ இது எப்படி? அல் மக்தபு மக்சூருன் என்றால் அந்த மேசை உடைந்துள்ளது. அந்த மேசை உடைந்துள்ளது. மாஷா அல்லா, அந்த மேசை உடைந்துள்ளது. இப்போ எனக்கு சொல்லுங்க, அந்த கதிரை உடைந்துள்ளது. இது எனக்கு ஒருத்தர் அரபுல சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஹார்ட் தான். நீங்கள் கொஞ்சம் மேலே போய் பார்க்கணும். அந்த கதிரை, இப்போ எனக்கு அரபு டிரான்ஸ்லேட் பண்ணணும், அரபுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். அந்த கதிரை உடைந்துள்ளது. எனக்கு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அல் குர்சியு மக்சூருன். மாஷா அல்லா. அல் குர்சியு மக்சூருன். இப்போ எனக்கு சொல்லுங்க, அந்த சாவி உடைந்துள்ளது. இன்னொருத்தர் சொல்லுங்க, அந்த சாவி திறவுகோல் உடைந்துள்ளது. அல் மிஃப்தாஹு ஒருத்தர் சொல்லுங்க. மக்சூருன். அல் மிஃப்தாஹு மக்சூருன். மாஷா அல்லா. அல் மிஃப்தாஹு மக்சூருன். அல் மிஃப்தாஹு மக்சூருன். மாஷா அல்லா. இப்போ அடுத்தது, அல் முதர்ரிசு ஜதீதுன். அந்த ஆசிரியர் புதியவர்.
அல் முதர்ரிசு அந்த ஆசிரியர். எப்படியா? புதியவர். இப்ப எனக்கு இன்னொருத்தர சொல்லுங்க. அந்த ஆசிரியர் பழையவர் அப்படின்னு எனக்கு அரபுல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க சார். கமெண்ட்லயும் சொல்லலாம். அரபுலே டைப் பண்ணணும் ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ்ல அரபை டைப் பண்ணலாம். கன்செப்ட் விளங்குதான்றது தான் முக்கியம். அந்த ஆசிரியர் பழையவர். டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அரபு குத்தர். அல் முதர்ரிசு பழையவர் என்னதுக்கு எப்படி சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? அல் முதர்ரிசு கதீமுன்னா கதீமுன். அல் முதர்ரிசு கதீமுன். நான் கொஞ்சம் வேகமா போவோம், நேரமும் குறைவா இருக்குது. அல் கமீசு வசிஹுன். அல் கமீசுன்னு நாங்க என்னன்னு பார்த்தோம்? சட்டை. அந்த ஷர்ட். வசிஹுன் அப்படின்னா அழுக்கு படிந்துள்ளது. இதுக்கு ஆப்போசிட்ல, அதாவது எதிர்பார்த்து சொல்லுங்க. வசிஹுன்னுக்கு எதிர்பார்த்து சுத்தமானது, தூய்மையானதுக்கு நாங்க என்ன பார்த்தோம்? அப்படியே புக்கு முன்னால போவோம். நதி என்ன பார்த்தோம்? வாசிங்க ஒருத்தர். என்னைக்குது? நதீஃபுன். நதீஃபுன். நதீஃபுன் என்றா தூய்மையானது. வசிஹுன் என்றானது அழுக்கானது. அடுத்தது அல்லபனு பால். பாரிதுன் குளிராக இருக்குது. பால் குளிராக இருக்குது. இந்த பாரிதுன் வார்த்தைக்கு எதிர்பார்த்த பதத்தை யாராவது சொல்லுங்க. நான் பார்த்தோம் ஹா. எந்த பார்த்தோம்? ஹாருன். இது என்னது? ஹாரும். மாஷா. ரைட். அல் மஸ்ஜிது அந்த பள்ளிவாசல். மஃப்தூஹுன் திறந்துள்ளது, திறந்திருக்குது. அல் ஹஜரு கபீருன் அந்த கல் பெரிதாக இருக்குது. அல் ஹஜரு கபீருன். அல்லபனு பாரிதுன் வல்மாஉ ஹாருன். இதை எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க. பாரிதுன் அண்டா குளிர், வ அண்டா மேலும், அல்மா உண்டா தண்ணீர், ஹாருன் அண்டா சூடான. இப்ப என்ன சொல்லுங்க? மாஷா அல்லாஹ். இங்க கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லிக்கிறார், அரபுலே டைப் பண்ணிக்கிறாரு. மாஷா. சொல்லுங்க. அல்லபனு பால் என்னதான் இருக்குது? பாரிதுன் அண்டா என்னது? குளிராக இருக்குது. மேலும் வ அல்மாஉ தண்ணீர் எப்படி இருக்குது? ஹாருன் சூடாக இருக்குது. அடுத்தது அல் முஹந்திசு ஜாலிசுன் வல் முதர்ரிசு வாகிஃபுன். அல் முஹந்திசு என்றால் என்னது? யாரு? இன்ஜினியர், பொறியியலாளர். அவர் எப்படி இருக்கிறாரு? ஜாலிசுன் உட்கார்ந்திருக்கிறார். மேலும் வல் வ
மேலும் அல் முதர்ரிசு ஆசிரியர் எப்படி இருக்கிறாரு? வாகிஃபுன் நின்று கொண்டிருக்கிறார். அல் கமரு சந்திரன் எப்படி இருக்குது? பஈதுன் தூரத்தில் இருக்குது. அல் மிந்தீலு கைக்குட்டை கர்ச்சீஃப் நதீஃபுன் எப்படி? தூய்மையாக இருக்கு. ரைட். எனக்கு ஒருத்தர் சொல்லுங்க, இந்த பவைதுனுக்கு எதிர்ப்பதத்தை சொல்லுங்க. பவைதுனுக்கு எதிர்ப்பதம் நான் பார்த்தோம். பவைதுனண்டா தூரமானது. கிட்ட இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? காஃப்ல தொடங்கும். கரீபுன். மாஷா அல்லாஹ். கரீபுன் கரீபுன் மாஷா அல்லாஹ். ரைட். இம்ல நிரப்புங்க ஃபராக இடைவெளிகளை ஃபீமா எதுல? எலி பின்வரும் இடைவெளிகள்ல. பிவதுஐ வைங்க அல் கலிமத்தில் முனாசிபதி பொருத்தமான வார்த்தைகளை மின் இருந்து அல் கலிமாத்தி தாலியத்தி கீழ்த்தரப்பட்ட இந்த வார்த்தைகள்ல இருந்து. இப்ப இது ஒரு பயிற்சி. இப்ப எனக்கு சொல்லுங்க, அல் ஹஜரு கல் எப்படி இருக்குது? பாரமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். கல் பாரமாக இருக்குதுன்னு இப்ப நாங்க சொல்ல போறோம். எப்படி நாங்க சொல்லுவோம்? எதை நாங்க தேர்ந்தெடுப்போம்? இதுல எதை தேர்ந்தெடுக்க போறோம்? நீங்க வார்த்தையாகவே சொல்லுங்க, எதை தேர்ந்தெடுக்க போறோம்? அல் ஹஜரு பாரமாக இருக்குது. தாக்கிலும் தக்கீலும் என்னது? எனக்கு சொன்ன விலங்கல்ல நீங்க. தக்கீலும் தகையிலுன். மாஷா அல்லாஹ். அல் ஹஜரு தகையிலுன். தகையிலுன். அடுத்தது அல் பாபு நான் திறந்திக்குதுன்னு சொல்ல போறேன். இப்ப என்ன சொல்லுங்க திரு? அல் பாபு எப்படி? மஃப்தூஹுன் மஃப்தூஹுன். மாஷா அல்லாஹ். அடுத்தது அடுத்து என்னது? அல் கமரு நான் என்ன சொல்ல போறேன்? அழகானதுன்னு சொல்ல போறேன். சந்திரன் அழகா இருக்குதுன்னு சொல்ல போறேன். எப்படி சொல்லுவேன் நான்? ஜமீலுன் ஜமீலுன். சந்திரன் அழகா இருக்குது. அல் வரகு பேப்பர் நான் பாரம் இல்லாம லைட் ஆகிக்குதுன்னு சொல்ல போறேன். பேப்பர் பாரம் இல்லாம இருக்குதுன்னு சொல்ல போறேன். எப்படி சொல்லுவேன்? அல் வரகு ஹஃபீஃபுன் ஹஃபீஃபுன். மாஷா அல்லாஹ். ஹஃபீஃபுன். ஹஃபீஃபுன். அடுத்து அல் மிந்தீலு கைக்குட்டை கேர்ச்சீஃப் எப்படி இருக்குதான்? ஊத்தையாக அழுக்காக இருக்குதுன்னு சொல்ல போறேன். அதை எப்படி சொல்லுவேன்? அல் மிந்தீலு அல் மிந்தீலு அழுக்காக வசியஹுன் இருக்குது. இல்ல வசிஹுன். மாஷா அல்லாஹ். வசிஹுன். வசிஹுன். அடுத்தது அல்லபனு பால் சூடாக இருக்குதுன்னு நான் சொல்ல போறேன். எப்படி சொல்லுவேன்? வசிஹுன். மாஷா அல்லாஹ். எங்க கொமெண்ட்லயும் சொல்லிக்கிறாங்க வசிஹுன். அல்லபனு பால் எப்படி இருக்குது? ஹாருன் ஹாருன் சூடாக இருக்குது. மாஷா அல்லாஹ். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தைகளை பில்டிங் புக்ஸ் மாதிரி சேர்க்கிறோம். மாத்தி 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 வார்த்தைகளை சேர்த்து கொண்டு போறோம் நான். ரைட். இப்போ அடுத்த பயிற்சி. இப்போ எங்களுக்கு வார்த்தைகள் தரப்படலை, நாங்களா போட்டு சொல்ல போறோம்.
இம்லா நிரப்புங்கள், ஃபராக இடைவெளிகளை, ஃபீமா இதில் என்றால் எலி கீழே இருக்கக்கூடிய இடைவெளிகளை, விவதை வைங்க நிரப்புங்க இடுங்க, கலிமத்தின் வார்த்தைகளை, முனாசிபத்தின் பொருத்தமான வார்த்தைகளை இந்த இடைவெளிகளில் நிரப்புங்கன்னு சொல்றாங்க. ஓகே, நாங்கள் நிரப்ப போறோம். நவீஃபுன்னா என்னது? தூய்மையானது. இப்போ எனக்கு ஒருத்தர் சொல்லுங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு இது தூய்மையானது நான் சொல்ல போறோம். ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு சொல்லுங்க, அதுக்கு பொருத்தமானதா இருக்கணும். அந்த வார்த்தையை போட்டு நாங்கள் நவீஃபுன் தூய்மையானதுன்னு சொல்ல போறோம். எதை சொல்லுவோம்? இப்போ நாங்கள் படிச்சதை வச்சு القميص ஒரு வார்த்தையை போடும். எது? القميص அல் கமீசு நவீஃபுன். அல் கமீசு நவீஃபுன், சட்டை தூய்மையாக இருக்குது. மக்சூருன் உடைந்திருக்குது. இது ஒருத்தர் ஒன்று சொல்லுங்க, ஏதாவது போட்டு. அல் மாஷா கலமு அல்லா, இங்க அல் கமீசுன்னு போட்டிருக்கு. அல் கலமு மக்சூருன், பேனா உடைந்திருக்குது. இப்போ இங்க பாரிதுன்னு இருக்குது, அது கொண்ட ஒரு வார்த்தையை போடுங்க. பாரிதுன்னா கூலாக இருக்குது. அல் லபனு அல்லபனு பால். அல்லபனு பாரிதுன் பால் குளிராக இருக்குது. கரீபுன் இது கொண்டு போடுங்க. கரீபுன்டா கிட்ட இருக்குது. அல் மஸ்ஜித் المسجد மாஷா அல்லாஹ். அல் மஸ்ஜிது. அல் மஸ்ஜிது கரீபுன் பள்ளிவாசல் கிட்ட இருக்குது. இப்போ பகைதுன் தூரத்தில் இருக்குது. அதாவது ஒன்று சொல்லுங்க. அல் பைத்து அல் பைத்து பகைதுன், வீடு தூரத்தில் இருக்குது. இப்போ வாக்கிஃபுன் நின்று கொண்டிருக்கிறார். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுங்க. யாராவது நின்று கொண்டிருக்கிறார் என்று நான் படித்ததில். அல் வலது. மாஷா அல்லாஹ். அல் வலது வாக்கிஃபுன், சிறுவன் நின்று கொண்டிருக்கிறார். அடுத்து ஜாலிசுன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ரஜுலு அர் ரஜுலு ஜாலிசுன். எப்படி? அர் ரஜுலு ஜாலிசுன், மனிதன் உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்தது கபீருன் பெரியது. இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. الحجر அல் كبير ஜமலு. மாஷா அல்லாஹ். அல் ஜமலு அல் ஹஜரு. அல் ஜமலு அல் ஹஜரு கபீருன் பெருசாக இருக்குது. அடுத்து கதீமுன். கதீமுன்னா பல இது பழசாக இருக்குது. அதுக்கு ஒரு வார்த்தை போடுங்க. அல் கமீசு அல் கமீசு கதீமுன், ஷர்ட் பழசாக இருக்குது. அடுத்து ஜதீதுன். இதுக்கு ஒரு வார்த்தை போடுங்க. அல் கிதாபுன்னு போட்டிக்கிறான். ஓகே, மாஷா அல்லாஹ். அல் கிதாபு ஜதீதுன். அல் கிதாபு ஜதீதுன், புத்தகம் புதுசாக இருக்குது. நீங்க பார்த்த வார்த்தைகள் தான். அல் கலிமாத்து வார்த்தைகள். அல் ஜதீதத்து புதிய புதிய வார்த்தைகள். அல் கமரு என்றால் நிலா. அல் ஜதீதுன் என்றால் புதியது. கதீமுன் என்றால் பழையது. வசிஹுன் அப்படி என்றால் அழுக்கானது. நதீஃபுன் அப்படி என்றால் தூய்மையானது. ஹாருன் என்றால் சூடானது. பாரிதுன் என்றால் குளிரானது. சகீருன் என்றால் சிறியது. கபீருன் என்றால் பெரியது. மஃப்தூஹுன் என்றால் திறந்திருக்குது. மக்சூருன் என்றால் உடைந்திருக்குது. சகீலுன் என்றால் பாரமாக இருக்குது. ஹஃபீஃபுன் என்றால் பாரம் குறைவாக இருக்குது. ஜமீலுன் என்றால் அழகாக இருக்குது.
வாகிஃபுன் அப்படி என்றால் நின்று கொண்டிருக்குது. ஜாலிசுன் அப்படி என்றால் உட்கார்ந்து கொண்டிருக்குது. இன்னொரு சின்ன பாடமாய் கொள்றதுக்கு நினைவுல நிறுத்தி கொள்வது ஒரு சின்ன ஒரு ட்ரிக் பாருங்க. சகீலுன் என்றது பாரமானது, ஹஃபீஃபுன் என்றது பாரம் குறைந்தது. இப்ப சகீலுன் என்றதுல இந்த முன் ஆரம்ப எழுத்த பாருங்க, இதுல 3 நொக்து இருக்குது. சகீலுன் அவ பாரமாக இருக்குது. இந்த ஹஃபீஃபுன்ல மேலால ஒரு நொக்து தான் இருக்குது, அவ பாரம் குறைவா இருக்குது. இது ஒரு சின்ன மெத்தட். ஹஃபீஃபுன் என்றது பாரம் குறைவா இருக்குது. இந்த ஹாக்கு மேல ஒரு நொக்து தான் இருக்குது. ஆனா இந்த சக்கீலுன்னுண்டா பாரமானது, பாரமாக இருக்குது. இதுல 3 நொக்து இருக்குது. ரைட் தானே? இப்ப நாங்க பார்த்ததுல அடுத்த எக்ஸ்டென்ட் நஜ்முன் அன் நஜ்மு. நஜ்முன் என்றா என்னது? நட்சத்திரம். நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம். அந்நஜ்மு என்றால் குறிப்பிட்டு சொல்றோம், அந்த நட்சத்திரம். ரஜுலுன் என்றால் என்னது? மனிதன். அர்ரஜுலு என்றால் அந்த மனிதன், குறிப்பிட்டு சொல்றோம். தீக்குன் என்றால் சேவல். அத்தீக்கு என்றால் அந்த சேவல், குறிப்பிட்ட ஒரு சேவலை பத்தி மட்டும் சொல்றோம். தாலிபுன் அப்படின்னால் மாணவன். அத்தாலிபு அப்படி என்றால் அந்த மாணவன், குறிப்பிட்ட ஒரு மாணவரை பத்தி மட்டும் சொல்றோம். இப்ப நாங்க இன்னும் அதை நாங்க பார்த்ததுல இன்னும் கொஞ்சம் அந்த வேற வேற வார்த்தைகளை பூட்ட போறோம், சேர்க்க போறோம். அந்நஜ்மு பஈதுன் அப்படின்றால் என்ன? நட்சத்திரம் தூரமாக உள்ளது. நட்சத்திரம் தூரமாக உள்ளது. அடுத்து அர்ரஜுலு வாகிஃபுன், மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். அசுக்கரு ஹுல்வுன். அசுக்கர் அப்படி என்றா நாங்க இங்கிலீஷ்ல சுகர்னு சொல்லுவோம் தானே, சீனி, அதுக்குதான் சுக்கர்னு வாங்க. ஹுல்வுன்டா இனிப்பாக, ஸ்வீட்டாக இருக்குது. அசுக்கரு ஹுல்வுன். நாங்க இது வரைக்கும் பார்க்கல இந்த வார்த்தை. அசுக்கரு என்றால் சீனி, ஹுல்வுன் என்றால் இனிப்பாக, ஸ்வீட்டாக இருக்குது. அத்தாலிபு மாணவன், மரீதுன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அத்தீகு ஜமீலுன். அத்தீகு சேவல் எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. அத்தஃப்தரு பயிற்சி புத்தகம், பயிற்சி புத்தகம் ஜதீதுன் புதிசாக இருக்குது, புதியது. அத்தாஜிரு வியாபாரி, கனியும். கனியுன்டா செல்வந்தனாக, செல்வந்தராக இருக்கிறார். அத்துக்கானு கடை என்னதான்? மஃப்தூஹுன் திறந்திருக்குதாம். அல் வலது சிறுவன், ஃபகீருன் ஏழையாக இருக்கிறார். புத்திரனுக்கு சொல்லுங்க, ஃபகீருடைய எதிர்ப்பதம் என்னது? ஏழையுடைய எதிர்ப்பதம் எனக்கு கிட்டே இருக்குது வார்த்தை. கனியுன். கனியுன். கனியுன் என்றால் செல்வந்தன். உஸ்மானே கனி என்று சொல்லுவாங்களே ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கனி, கனி அப்படின்னு சொல்லுவாங்க, செல்வந்தர் அப்படின்னு. பொதுவாக கனி என்றால் செல்வந்தர் அப்படின்னு அர்த்தம். அத்துஃபாஹு ஆப்பிள், ஆப்பிள், ஆப்பிள் எப்படிதான்? லதீதுன். லதீதுன் என்றால் இனிமையாக, அதாவது டேஸ்டாக இருக்கு, சுவையானதாக இருக்கு. அத்தபீபு தவீலுன் வல் முதர்ரிசு கசீருன். டாக்டர் அதாவது வைத்தியர் எப்படிங்கிறாராம்? உயரமானவராக இருக்கிறாராம். அதாவது மனிதர்கள் உயரத்தை பத்தி பேசுற உயரமானவர். இந்த குறிப்பிட்ட டாக்டர் எப்படிங்கிறாராம்? உயரமானவராக இருக்கிறாராம். மேலும்
அந்த ஆசிரியர், குறிப்பிட்ட அந்த ஆசிரியர் எப்படி இருக்கிறாராம்? குட்டையானவராக, கட்டையானவராக இருக்கிறாராம். இன்னொன்னு நோட் பண்ணுங்க. கரீபுன் என்றா என்னது? கரீபுன், கசீரும். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தர் சொல்லுங்க எனக்கு வித்தியாசம் என்னத்த? கரீபுன் என்றதுக்கும் கசீருன் என்றதுக்கும் வித்தியாசம் என்னதுன்னு சொல்லுங்க. கரீபுன் என்றா என்னது? கரீபுன் என்றா என்னது? தூரத்திலும். கரீபுன்னா நெருக்கமாக, கிட்டமா இருக்குது. பைதுன் என்றா தான் தூரம். அது மாதிரி கசீருன் என்றா என்னது? இப்ப நாங்க பார்த்தோம். கசீருன் என்றா உயரம் குறைந்தது. உயரம் குறைந்த, குட்டையான என்று அர்த்தம். ரைட். எக்ஸசைசஸ், தமாரீன், பயிற்சிகள். பயிற்சிகள். இப்போ நாங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்கிறோம். vocabulary எங்களுக்கு டெவலப் ஆகுது. நாங்கள் படித்த அந்த வார்த்தைகள் எங்களுக்கு டெவலப் ஆகுது. இக்ரா வக்துப் மஅல்லப்தி அவாஹரில் கலிமாத்தி. நாங்கள் ஏற்கனவே செஞ்ச அதே எக்ஸசைஸில் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள். வாசிங்க, எழுதுங்க. ஆனால் அந்த வார்த்தைகளோட கடைசி எழுத்துக்களில் கொஞ்சம் உன்னிப்பாக கவனத்தோட வாசிங்க, எழுதுங்க. ரைட். எனக்கு ஒருத்தர் இந்த மூணையும் சொல்லுங்க டக்குண்டு. வாசிங்க. அல் பாபு, அத்தாஜிரு, மாஷா அல்லாஹ், நஜும். மாஷா அல்லாஹ். அந்நஜும். எனக்கு இப்போ இந்த மூணையும் ஒருத்தர் வாசிங்க மாற்றி. ஷோட். மாஷா அல்லாஹ். வாசிங்க. அல் கமரு, அத்தீக்கு, அல் மாஉ. அல்மா. மாஷா அல்லாஹ். எனக்கு இப்போ அடுத்தவர் இந்த மூணையும் வாசிங்க. அல் சரீரு, அல் பைத்து, ம். அல் மஸ்ஜிது. மாஷா அல்லாஹ். இப்போ ஃபஸ்ட்டு வாசிவர் இதை வாசிங்க. அர் ரஜிலு, அஸ் சுக்கரு, அல் வரகு. எப்படி எப்படி இது? அர் ரஜிலு, ரஜுலு. அடுத்தது அஸ் சுக்கரு, சுக்கரு. அடுத்தது அல் வரகு. அல்வரகு. மாஷா அல்லாஹ். இதான் பயிற்சி. இந்த கடைசி எண்டிங்ஸில் நாங்கள் கவனமாக எழுதிக்கிறோம். இம்ல ஃபராக ஃபீமா எலி விபதில் கலிமாத்தில் முனாசிபத்தில். பொருத்தமான வார்த்தைகளை இந்த அடைப்புக்குறிகள், இந்த இடைவெளிகளில் நிரப்ப சொல்லிக்கிறான். ஓகே. கனியும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்ன கனியும்? யாராவது ஒருத்தர் செல்வந்தராக இருக்கிறாரு. அத்தாஜிரு கனியும். அத்தாஜிரு கனியும். மாஷா அல்லாஹ். அத்தாஜிரு கனியும். வியாபாரி செல்வந்தராக இருக்கிறார். அடுத்தது ஹுல்வுன், டேஸ்டாக இருக்குது. ஒரு வார்த்தையை போடுங்க. அஸ் சுக்கரு, அசுக்கரு ஹுல்வுன். ஹுல்வுன்ன்றதை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்ன்ற அர்த்தம். நாங்கள் சீனி எப்படி இருக்கும்னா இனிப்பாக இருக்கும். லதீதும். ஓகே, சுக்கருன்னு சொல்லலாம். சுக்கருன், அசுக்கரு. ரைட், சுக்கரு. அடுத்தது மரீதுன். சொல்லுங்க. மரீதுன். ஏதாவது ஒரு வார்த்தையை போடுங்க. மரீதுன்டா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அல் வலது மரீத். அல் வலது மரீதுன், சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அடுத்தது லதீதுன், டேஸ்டாக, சுவையாக இருக்குது. அல் துஃபாஹு நதி. அத்துஃபாஹு லதீதுன், ஆப்பிள் டேஸ்டாக இருக்குது. அடுத்தது தவீலுன், உயர்ந்திருக்கிறார், உயரமானவராக இருக்கிறார். யாரை போடலாம்? என்ன?
الرجل الرجل طويل. الرجل طويل. மனிதர், அந்த மனிதர் உயர்ந்தவராக இருக்கிறார். அடுத்து கசீரும், குள்ளமானவர். யாராவது உத்தர போடுங்கன்னு. الطبيب அல் அல்வலது. என்னது? அத்தபீபு. மாஷா. அல்வலது அத்தபீபு. அத்தபீபு. الولد قصير. الطبيب قصير. ரைட், மாஷா. இப்ப اختر كلمة من القائمة. தேர்ந்தெடுங்க வார்த்தைய இந்த பா என்ற பட்டியல்ல இருந்து. துனாசிபுல் கலிமதி அல்லதி ஃபில் காயிமதி. இந்த இந்த பால் இருக்கக்கூடிய பட்டியலிருந்து இந்த அலிஃப் பட்டியல் இருக்கிறதுக்கானதை தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாங்க. அதாவது கோடடிங்கன்னு சொல்றாங்க. இப்ப அத்தாலிபு ஜாயின் பண்ணுங்க பார்க்கும். நாங்க எதுக்கு ஜாயின் பண்ணோம் அத்தாலிபு? مريض அத்தாலிபு மரீதுன். மாணவன் சுகமீனமுற்று இருக்கிறார். அத்துக்கானு கடை எப்படி இருக்குது? مفتور மஃப்தூஹுன். மாஷா அல்லாஹ். கடை கடை எப்படி இருக்குது? துறந்து இருக்குது. அத்துஃபாஹு எப்பல் எப்படி இருக்குது? லதீது லதீது லதீதுன். ஆப்பிள் சுவையாக இருக்குது. அல்மாஉ எப்படி இருக்குது? حار அதாவது தண்ணீர். ஹாரும், சூடாக தண்ணீர் இருக்குது. அல் ஹஜர் எப்படி இருக்குது? அதாவது கல் எப்படி இருக்குது? ثقيل தக்கையிலுன், கல் பாரமாக இருக்குது. அடுத்து அல் கலமு எப்படி இருக்குது? ஒன்றுதான் பேலன்ஸ். எப்படி? مكسور உடைந்திருக்கு. மக்சூருன். அல் கலமு மக்சூருன். என்னது? அதாவது பேனை உடைந்திருக்குது. இப்போ நாங்கள் பார்த்த இந்த வார்த்தைகள் அல் கலிமாத்து வார்த்தைகள். அல் ஜதீதத் புதிய. ஹுல்வுன் அதாவது ஸ்வீட் இனிப்பானது. மரீதுன் நோய் வாய்ப்பட்டிருக்கிறார். அத்துக்கானு கடை. கனியுன் செல்வந்தராக இருக்கிறார். தவீலுன் உயர், அதாவது தோற்றத்தில் உயர்ந்தவராக இருக்கிறார். ஃபகீருன் ஏழையாக இருக்கிறார். கசீருன் குட்டையானவராக, தோற்றத்தில் குட்டையானவராக இருக்கிறார். அத்துஃபாஹு ஆப்பிள். இப்போ நாங்கள் ஒரு புதிய சப்ஜெக்ட் ஒன்றுக்குள்ள என்டராக போகிறோம். இது வந்து நாங்கள் இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்குதுண்ணா. இது வந்து நாங்கள் உச்சரிப்போடு சம்மந்தப்படுது. நாங்கள் வாசிக்கக்கூடிய அந்த இதோடு சம்மந்தப்படுது. என்னது அப்படின்னா, அரபு எழுத்துக்களை நாங்கள் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று அல் ஹுரூஃபுல் கமரியத்து வ, மேலும் அல் ஹுரூஃபு ஷம்சியத்து, அதாவது அதாவது நிலாவுடைய சந்திரனுடைய எழுத்துக்கள். அடுத்து சூரியனுடைய எழுத்துக்கள். அப்படி என்று எங்களால் அரபில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை ரெண்டாக பிரிக்கலாம். அல் ஹுரூஃபுல் கமரியத்து சந்திர எழுத்துக்கள். அடுத்தது அல் ஹுரூஃபு ஷம்சியத்து சூரிய எழுத்துக்கள். சூரிய எழுத்துக்கள். இதுல என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா, சந்திர எழுத்துக்கள்ல இந்த லாம் என்றதை நாங்க உச்சரிப்போம். நாங்க அதுக்கு கன்சர்ன் கொடுப்போம். நான் வாசிச்சு காட்டுறேன். இந்த சூரிய எழுத்துக்கள்ல இந்த லாம நாங்க பெருசா வாசிக்கும் போது கணக்கெடுக்க மாட்டோம், உச்சரிக்க மாட்டோம். பாவம். இப்ப லாமன்றது புறமாய் தானே இருக்குது. அதோட இந்த கமருன்ற வார்த்தையை பாருங்க.
இங்க இந்த அல் ஹுரூஃபுல் கமரியத்து, அதாவது சந்திர எழுத்துக்கள்ல இந்த அல் கமரு என்ற வார்த்தையும் சொல்லும் வருது. அந்த கமரு எண்டத்துல இந்த காஃப் வந்து இந்த கேப் காஃப். அதோட இந்த அல் ஹுரூஃபு ஷம்சியத்து எண்டத்துல இந்த அஷம்ஸ் என்ற வார்த்தையும் வருது. அந்த அஷம்ஸ் முதல் எழுத்து ஷீன். இதனாலையும் இந்த ரெண்டுக்கும் இப்படி பேர் வைக்கப்பட்டிருக்கு. இத மெயின் பேஸ் என்ன அப்படின்னா இந்த லாம கணக்கெடுக்காது. இப்ப பாருங்க, சந்திர எழுத்துக்கள்ல இந்த லாம நாங்க உச்சரிச்சு வாசிப்போம். எப்படி உச்சரிச்சு வாசிப்போம்? அல் அபு, அந்த லாம நாங்க உச்சரிக்கிறோம். இங்க பாருங்க, அத்தாஜிரு, அல் தாஜிருன்னு நாங்க வாசிக்கல. எப்படி வாசிக்கிறோம்? அத்தாஜிரு. அல்ல லாம் எங்க போச்சு? லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனா நாங்க பெருசா கணக்கெடுக்கல லாம. அத்தாஜிரு ஒன்று வாசிக்கிறோம். இங்க அல் பாபு லாம வாசிக்கிறோம். அல் ஜன்னத்து லாம வாசிக்கிறோம். ஜீம். அல் ஹிமாரு லாம உச்சரிக்கிறோம். ஹ. அல் ஹுப்ஸு லாம உச்சரிக்கிறோம். அல் ஐனு லாம உச்சரிக்கிறோம். இதுல எல்லாமே லாம உச்சரிக்கிறோம் பாருங்க. அல் கதாஉ, அல் ஃபமு, அல் கமரு, அல் கல்பு, அல் மாஉ, அல் வலது, அல் ஹவாஉ, அல் யது. இது எல்லாத்துலேயுமே இந்த வந்திருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் லாம கன்சிடர் பண்றோம். நாங்க லாம கணக்கெடுக்கிறோம். நாங்க லாம உச்சரிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை பாருங்க, அல் ஹுரூஃபு ஷம்சியத்துல லாம நாங்க கணக்கெடுக்க மாட்டோம். இப்ப லாம்ல கவனம் செலுத்துங்க. லாமண்ட வார்த்தை, அந்த லாமண்ட எழுத்துல நாங்க பெருசா உச்சரிக்க மாட்டோம். பாருங்க, அத்தாஜிரு லாம் இல்ல, அத்தாஜிரு. அஸ்ஸௌபு லாம காணும். அத்தீக்கு லாம நாங்க உச்சரிக்கிறோம் இல்ல, அப்படித்தான் இல்லம். அஸ்ஸஹபு, அர்ரஜுலு, அஸ்ஸஹரத்து, அஸ்ஸமகு, அஷ்ஷம்சு, அஸ்ஸதுரு, அத்வைஃபு, அத்தாலிபு, அத்துஹ்ரு, அல்லஹ்மு, அந்நஜும். இந்த வார்த்தைகள் எல்லாத்திலையும் இந்த எழுத்துக்கள் எல்லாம் வரும்போதும் லாம நாங்க கணக்கெடுக்க மாட்டோம். லாம நாங்க உச்சரிக்க மாட்டோம். இந்த ரெண்டையும் நாங்க சரியாக, அதாவது நாங்க எங்களோட ப்ராக்டிஸ்ல அது வந்துடும். நாங்க சரியா எங்களுக்கு இதுடைய அந்த சப்ஜெக்ட் தெரியலைண்டா நாங்க அல் தி கொண்டு இதை வாசிப்போம். இதை அல் ரஜுல் கொண்டு வாசிப்போம். இதை அல் லைஃபு, அதாவது லாம உச்சரிச்சு அல் வைஃப் கொண்டு வாசிப்போம். அல் துஹர் கொண்டு வாசிப்போம். நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டு வாசிக்க தேவையில்லை. நாங்கள் சிம்பிளாக வாசிக்கலாம். அந்த 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 கன்சிடர் பண்றது, அந்த இந்த சப்ஜெக்டை நாங்கள் விளங்குறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நாங்கள் அரபை வாசிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப அது தேவைப்படும். ரைட். இதில் நாங்கள் இப்போ பயிற்சி இருக்குது. ரைட். இந்த பயிற்சியோட முடிச்சுக்கொள்வோம். இதை நாங்கள் இப்போ உன்னிப்பாக வாசிக்க போகிறோம். இப்போ இந்த இந்த 3 வார்த்தையும் எனக்கு ஒருத்தர் வாசி காட்டுங்க. இது எந்த பயிற்சி என்றால் லாம் உச்சரிக்கப்படுகுதா, லாம் உச்சரிக்கப்படுகுது இல்லையா அப்படின்றத நாங்கள் கவனிக்க போகிறோம். நீங்கள் வாசிங்க, பிழை வந்தாலும் சரி வந்தாலும் அதை பார்ப்போம் என்னது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நீங்கள் வாசிங்க போகும். இது லாம நாங்கள் உச்சரிக்கிறோமா, லாம நாங்கள் புறக்கணிக்கிறோமான்றதை நாங்கள் பார்ப்போம். வாசிங்களா ஒருத்தர் இந்த 3ஐயும். அல் பைத்து, அத்தீக்கு, அல் முதர்ரிசு. மாஷா அல்லா. இப்போ நான் வாசிக்கும் போது நார்மலாக நாங்கள் வாசித்து வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு இது ஒண்டிக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்டிக்குது. ஸோ அல் பைத்து ஒன்றத்துல லாம் உச்சரிக்கப்படுது அப்படின்றா இது அல் கமரியா அந்த ஹுரூஃபுல் கமரியாவில் வருது. அத்தீக்குல லாம் வந்து என்னதாகுது, உச்சரிக்கப்படுது இல்லை, அப்போ அது வந்து அஷம்சியாவில் வருது. அல் முதர்ரிசூல லாம் உச்சரிக்கப்படுது, அப்போ அது கமரியாவில் வருது. ஓகே, இப்போ அடுத்த இந்த 4 வார்த்தைகளையும் ஒருத்தர் வாசி காட்டுங்க எனக்கு. الباب ம் الطالب السكر ம் ம் الدف அத்தஃப்தரு. الدفتر மாஷா அல்லா. அத்தஃப்தர். மாஷா அல்லா. இங்க அல் பாபுல லாம் உச்சரிக்கப்படுது, ஆகவே சந்திர எழுத்து. அத்தாலிபுல இந்த லாம் உச்சரிக்கப்படுது இல்லை, ஆகவே சூரிய எழுத்து. அசுக்கருல உச்சரிக்கப்படுது இல்லை, ஆகவே சூரிய எழுத்து.
அத்தஃப்தரூல உச்சரிக்கப்படுது இல்லை, ஆகவே சூரிய எழுத்து. இப்போ அடுத்த மூணையும் சொல்லுங்க ஒருத்தர். அல் அஹு அர் அல் அஹு, ரசூலு அல் அர் அஹு அர் ரசூல், ரசூலு அல் அல் வஜ்ஹு. வஜ்ஹு. அல் வஜ்ஹு, மாஷா அல்லாஹ். அல் அஹு, இந்த லாம் உச்சரிக்கப்படுது அப்படின்டா இது கமரியாவில் வருது. அர் ரசூலு, அல் ரசூலுன்னு நான் வாசிக்கல, அர் ரசூலு, அப்போ இது சூரிய எழுத்துல வருது. அல் வஜ்ஹு, இங்க லாம் உச்சரிக்கப்படுது, அல் வஜ்ஹு, அப்ப அது சந்திர எழுத்துல வருது. அடுத்த நாளே முத்திர வாசிங்க. الصديق ம், القرآن மாஷா அல்லாஹ், الصلاة மாஷா الكعبة. அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அப்ப இங்க அஸ்ஸலாத்துன்னு வாசிக்கப்படுது, லாம் உச்சரிக்கப்படுது இல்லை, ஆகவே சூரிய எழுத்து. அல் குர்ஆனூல லாம் உச்சரிக்கப்படுது, ஆகவே சந்திர எழுத்து. அஸ்ஸலாத்தூல லாம் உச்சரிக்கப்படுது இல்லை, ஆகவே சூரிய எழுத்து. அல் கஅபத்துல லாம் உச்சரிக்கப்படுது, ஆகவே சந்திர எழுத்து. இந்த நாளே முத்திரை சொல்லுங்க. الرأس அர் إصبع ரஅசு. الإصبع ம், الصابون ம். الظفر அத்துஃப்ரு, ظفر. அர் ரஅசு, அத்துஃப்ரு, மாஷா அல்லாஹ். அர் ரஅசூல லாம் உச்சரிக்கப்படுது இல்லை, அப்படி என்றால் இது சூரிய எழுத்து. அல் இஸ்பவுல லாம் உச்சரிக்கப்படுது, ஆகவே இது சந்திர எழுத்து. அஸ்ஸாபூனூல லாம் உச்சரிக்கப்படுது இல்லை, ஆகவே சூரிய எழுத்து. அத்துஃப்ரூல அல் துஃப்ரு, அதாவது லாம் உச்சரிக்கப்படுது இல்லை, லாம் உச்சரிக்கப்பட்ட எப்படி வாசிப்போம்? அல் துஃப்ரு, நிப்பட்டி வாசிக்க வேண்டிய மாதிரி வரும். அல் துஃப்ரு, இது சேர்த்து நாங்கள் வாசிக்கிறோம் அப்படி என்றால் இது சூரிய எழுத்து. இந்த மூணு ஒருத்தர் என்ன வாசி காட்டுங்க. الفجر ம், الظهر العصر. ம், மாஷா அல்லாஹ். அல் ஃபஜ்ருல நாங்கள் லாம உச்சரிக்கிறோம், ஆகவே சந்திர எழுத்து. அத்துஃப்ருல உச்சரிக்கிறோம் இல்லை, ஆகவே சூரிய எழுத்து. அல் அஸ்ருல உச்சரிக்கிறோம், ஆகவே சந்திர எழுத்து. இது என்ன முத்திர வாசிங்க. المغرب العشاء. ம், மாஷா அல்லாஹ். அல் மகரிபுல இந்த லாம் உச்சரிக்கப்படுது, ஆகவே சந்திர எழுத்து. அல் ஐஷாவுலையும் லாம் உச்சரிக்கப்படுது, ஆகவே சந்திர எழுத்து. இப்ப நான் இன்னைக்கு படிச்சதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா யாருக்காவது? ஹோம்ஒர்க் எப்படி செஞ்சு கொள்வோம்? ஏதாவது மஷூராக்கள் இருந்தால் தாங்களே. உங்கள்ட்ட ஏதாவது மஷூராக்கள் இருக்குதா? ஹோம்ஒர்க்கள் செய்யறதுக்கு டைம்கள் கிடைக்குதா, இல்லை டைம் கஷ்டமாயிக்குதா? கொமெண்ட்லேயும் சொல்லலாம், மைக் அன்மியூட் பண்ணியும் பேசலாம். டெலிகிராமில் ஷேர் பண்ணுறது ஓகே தான். ஓகேயா? உங்களுக்கு ஓ, டைம் கிடைக்குதா? ஒரு ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் மாதிரி உட்கார்ந்து அதை எடுத்து அதுக்காக டைம் செலவழிக்க ஏழுமாக இருக்குதா? ஏழுமாய்க்குமா? இன்ஷால்லா நான் இன்ஷால்லா ஃபியூச்சரை ஏறும். கேட்குறேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு அடுத்த திங்கட்கிழமை ரிமைண்டரோட அந்த டெலிகிராமில் அனுப்பினீங்கன்னா நான் இன்ஷால்லா. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், கட்டாயம் கட்டாயம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அப்போ நாங்கள் டெலிகிராமில் நான் உங்களுக்கு ரிமைண்டர் தரேன் இன்ஷா அல்லாஹ். அதோட உங்களுக்கு லிங்க்கும் இந்த கிளாஸ் முடிஞ்சதோடு சில கொஞ்ச நேரத்தில் கிடைக்கும். டெலிகிராமில் ஒரு லிங்க் ஒன்று தரேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் டெலிகிராமில் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி எங்கள் கிளாஸ் நடக்கும்போதும் உங்களுக்கு சொல்லலாம். அப்போ நாங்கள் கிளாஸை முடிச்சு கொள்வோமா? ஏதாவது செல்லத்துக்கு என்ன சொல்லலாம்? இல்லை என்னென்னா நீங்கள் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டெலிகிராம் இதில் அனுப்பினீங்கண்டா அப்போ நான் அதை ஃபில் பண்ணி வட்டவை அந்த இதை பயிற்சியை செஞ்சுட்டு நான் இதில் அனுப்பிடுவோம் டெலிகிராம்லேயே. இன்ஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். நான் இப்போ அந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன். நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீனில் எழுத மாய்க்காது, நீங்கள் கையால் எழுதி தான் ஃபோட்டோ எடுக்கணும்.
அது பிடிஎஃபாக இருக்கும். நீங்கள் கையால் தான் எழுதணும். கையால் ஒரு புக் கொண்டு ஒரு வச்சு நீங்கள் கையால் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி செஞ்சுக்கொள்ளுவோம். ஓகே தானே? கிளாஸ் முடிச்சுக்கொள்வோமா? سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. اللهم صل على محمد وعلى آل محمد. جزاك الله خيرا. إن شاء الله அடுத்த திங்கட்கிழமை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.